அவள் ரயில் டிக்கெட் வாங்கியது பயணம் செய்ய அல்ல, வாழ்க்கையை முடிக்க. மதுரை ஜங்ஷன். மழை பெய்து கொண்டிருக்கிறது. மேரி 23 வயது, கையில் ஒரு பை, மனதில் உடைந்த கனவுகள். காதலில் ஏமாந்தாள், வேலை இழந்தாள், வீட்டில் செல்ல வெட்கம். அவள் முடிவு செய்தாள், இந்த வாழ்க்கை போதும். திருச்சிக்கு ஒரு ரயில் டிக்கெட் வாங்கினாள். ஆனால் அவளுடைய திட்டம் வேறு. ரயில் பாலம் கடக்கும்போது அவள் குதிக்க நினைத்தாள். ரயிலில் அவள் எதிரில் ஒரு வயதான பாட்டி உட்கார்ந்திருந்தார். அந்த பாட்டி மெதுவாக கேட்டார், மகளே, நீ ஏன் சோர்வாயிருக்க? மேரி அமைதியாக இருந்தாள். அந்த பாட்டி தன் பையில் இருந்து ஒரு சிறிய புதிய ஏற்பாடு புத்தகம் எடுத்தார். மகளே, நான் யாரையும் தடுக்க வரல. ஆனா இந்த வசனம் உனக்காக. அவர் வாசித்தார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. எபிரேயர் 13:5. மேரியின் கண்களில் கண்ணீர். ரயில் பாலம் நெருங்கியது. அந்த பாட்டி அவளது கையை பிடித்தார். இயேசு உன்னை இப்போ கூட பார்த்து கொண்டிருக்கிறார். மேரி உடைந்து அழுதாள், திட்டத்தை விட்டாள். திருச்சியில் இறங்கும்போது அந்த பாட்டி காணவில்லை. அவள் எல்லா பெட்டியிலும் தேடினாள். யாருக்கும் அந்த பாட்டி நினைவில் இல்லை. அவள் பின்னால் இருந்த சீட்டில் ஒரு காகிதம் மட்டும். அதில் எழுதப்பட்டிருந்தது, உன் நாட்கள் இன்னும் முடிவடையவில்லை, இயேசு. பல வருடங்கள் கழித்து மேரி ஒரு கிறிஸ்தவ கவுன்சிலராக ஆனாள். அவள் அடிக்கடி சொல்வாள், அந்த நாள் ரயிலில் நான் மட்டும் இல்லை, என்னுடன் இயேசு இருந்தார். நாம் வாழ்க்கையை விட்டுவிட நினைக்கும் நேரத்திலும் இயேசு நம்மை விட்டுவிட மாட்டார்.